இது நரேந்திர மோடியினுடைய அரசு அல்ல, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது அதானியினுடைய அரசு. Because anyway all the work is done for Adani. காரணம் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் அதானிக்காகவே செய்து கொண்டிருக்கின்றார். Whenever he wants anything, whether it is an airport, a port, highway, infrastructure, a mine, whenever he wants something, somehow the government of India just gives it to him. The owners of the Bombay airport got a CBI inquiry, and a few weeks later they handed the airport over to Mr. Adani and the CBI inquiry disappeared. பம்பாய் ஏர்போர்ட் விமான நிலையம் ஒருவர் கையில் இருந்தது. அதை அதானி விரும்பினார். சில மாதங்களுக்குள் அவர் அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. So anything he wants, he just gets. அவர் எதை விரும்பினாலும் உடனடியாக எளிதாகவே பெற்றுக்கொண்டார். I gave a speech in Parliament about how Mr. Adani is handed every single business in India, and immediately the government reacted against me. நான் நாடாளுமன்றத்திலே அதானி எப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்திலே சலுகைகள் பெறுகிறார் என்று பேசிய உடனேயே என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. They took away my Lok Sabha membership. Within a few weeks, I was thrown out of the Lok Sabha. என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை பறித்து சில வாரங்களிலே என்னை வெளியே தூக்கி எறிந்தார்கள். It was strange. The moment I raised the Adani issue, immediately they took away my membership and my house. நான் அதானியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்த உடனேயே என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை மட்டுமல்ல, நான் குடியிருந்த வீட்டையும் பறித்தார்கள். I was quite happy that they took my house. I didn't want the house. நான் உள்ளபடியே அந்த வீட்டை எடுத்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு அது தேவையில்லை. There are millions of houses that I have in India in the hearts of my people. எனக்கு இந்தியாவிலே லட்சக்கணக்கான வீடுகள் உங்களுடைய இதயங்களில் இருக்கின்றது. Millions of people in Tamil Nadu will open the door of their house for me. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் எனக்காக தங்கள் வீட்டு கதவை திறந்து வைப்பார்கள். Because I don't have a political relationship with you. I have a loving family relationship with you. எனக்கும் உங்களுக்கும் அரசியல் ரீதியான உறவு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் குடும்ப ரீதியான நெருக்கமான உறவு. You are very wise people. You are an ancient civilization. You know how to recognize people very quickly. நீங்கள் மிகவும் புத்திசாலிகள். உங்களுடைய நாகரிகம் ரொம்ப தொன்மையானது. யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். And you know that this man who has come, who is speaking to us, has real feeling in his heart for the people of Tamil Nadu. You can tell that. யார் வந்து நம்மிடம் உண்மையாக பேசுகிறார்கள் என்பதை கேட்கிற போதே நீங்கள் முடிவு செய்து விடுவீர்கள். See, you have a history here. உங்களுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கின்றது. I am speaking here, you cannot see, but the history is over here in front of me. உங்களுடைய வரலாறு நான் பேசுகிற போதே என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. Periyarji, Anadurai, Kamaraj, Kalagnar. பெரியார், அண்ணாதுரை, கலைஞர், காமராஜர். All these people, they emerge from the wisdom of the Tamil people. அவர்களெல்லாம் தங்களுடைய அறிவாற்றலின் மூலமாக மக்களுடைய மனதிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். And they are just not leaders. They are people who represent the soul of Tamil Nadu. அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உளப்பூர்வமான உணர்வை பிரதிபலித்த தலைவர்கள். And when they spoke, the whole world listened because they knew that these are not individuals speaking. This is the voice of the Tamil people speaking. அவர்கள் பேசியதை உலகமே கேட்டது. காரணம், அவர்கள் பேசியது உள்ளத்திலே இருந்து உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசியது எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. And now the voice of the Tamil people is asking a few simple questions. இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய குரல்
சில மிகச் சாதாரண எளிமையான கேள்விகளை எழுப்புகின்றது. It is asking Narendra Modi, Mr. Adani and the RSS these questions. அது நரேந்திர மோடி அவர்களை, அதானி அவர்களை, RSS இந்த தொடர்ச்சியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.